Hi to all. இந்த வீடியோவில் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 6 கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதுக்கு முன்னாடி உள்ள சாப்டர்ஸ் வந்து நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா அதெல்லாம் பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை போய் பார்த்துக்குங்க. இந்த சாப்டர் ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக நானே முக்கியமான கண்டென்ட்டு மாத்திரம் எடுத்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக லிசன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் ரெஃபர் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். ப்ரோக்ராம்ஸ் மே கண்டெயின் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கோடிங் பார்ட்டில், அதாவது ப்ரோக்ராம் டெவலப் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு லைன் டைப் பண்ணுவோம் இல்லையா, அந்த என்டையர் லைன் தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய லைன் சேர்ந்தது தான் ஒரு ப்ரோக்ராமை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அப்போ இந்த என்டையர் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா, சீக்வன்ஸில் எக்ஸிக்யூட் ஆகுது, அதாவது ஆர்டர் வைஸில் எக்ஸிக்யூட் ஆகுது. ஒவ்வொரு லைனுக்கு அடுத்த லைன், ஃபஸ்ட் லைனு, செகண்ட் லைன், தேர்ட் லைன், அப்படி என்ன ஆகிட்டு இருக்குது, எக்ஸிக்யூட் ஆகுது. அதுதான் இங்கே ஃபஸ்ட் பேராகிராஃபில் வந்து கொடுத்துருக்கோம். இப்போது ஸ்டேட்மெண்ட்னா நம்ம ப்ரோக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற போது நம்ம ஒவ்வொரு லைனை டைப் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு லைனும் எக்ஸிக்யூட்டபிள் கோடிங்காக தான் இருக்குது. அந்த எக்ஸிக்யூட்டபிள் கோடிங் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா, சீக்வன்ஸில் எக்ஸிக்யூட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம எப்படியெல்லாம் ரீடைரக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதாவது சீக்வன்ஸில் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா, நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு வேணுங்கிற கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த என்டையர் ஸ்டேட்மெண்ட்டை வந்து டேக் டைவர்ஷன் பண்ணிக்கலாம். இது ஒரு கான்செப்ட்டு. நெக்ஸ்ட்டு அந்த என்டையர் கோடிங்கவே ரிப்பீட்டபிளாக மோர் தென் ஒன் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண வச்சுட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அவுட்புட்ஸ் வந்து நம்மளால் கெட் பண்ண முடியும். அது அனதர் கான்செப்ட். ஓகே, இந்த மாதிரி சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம டேக் டைவர்ஷன் பண்ணலான்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு பேர் ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு என்டையர் கோடிங் வந்து மோர் தென் ஒன் டைம்ஸ் என்ன பண்ணிக்கலாம், திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணி வச்சுட்டு மோர் தென் ஒன் அவுட்புட்ஸ் வந்து கெட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு பேர் இட்ரேஷன் ஆர் லூப்பிங். ஓகேவா. இப்போ நீங்கள் மெயினாக இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்டேட்மெண்ட்னா என்னது, அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, எப்படி டேக் டைவர்ஷன்ஸ் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அதில் என்ன கான்செப்ட் இருக்குது, ஆல்டர்னேட்டிவ் அண்டு பிரான்ச்சிங் அண்டு இட்ரேஷன் ஆர் லூப்பிங், இந்த கான்செப்ட் எல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ப்ரோக்ராமில் ஸ்டேட்மெண்ட் லைன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த என்டையர் லைனை வந்து நாம் என்ன பண்ணிக்கலாம்னா, அனதர் கோடிங் பார்ட்டுக்கு போய் ஜம்ப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி நம்ம கோடிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். அதைத்தான் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா. இதில் எவ்வளோ டைப் இருக்குது அப்படின்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சீக்வன்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு, செகண்டு ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்டு, தேர்டு இட்ரேட்டிவ் ஆர் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா. இந்த 3 டைப்ஸ் இருக்குது. இதை பற்றி ஒவ்வொன்றா ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் சீக்வன்ஷியல் ஸ்டேட்மெண்ட். சீக்வன்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், வரிசையாக லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகிறதா சீக்வன்ஷியல்னு சொன்னோம். அதே தான் இங்கே இருக்குது. A sequential statement is composed of sequence of statement which are executed one after another. சொன்னோமா, லைன் பை லைனாக ஒன்று முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த லைன், அப்போ அடுத்த லைன் சொல்லிட்டு சீக்வன்ஸில் வரிசையாக என்னது எக்ஸிக்யூட் ஆகிட்டு வருது. அதை தான் சீக்வன்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். அந்த என்டையர் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னோம், ரீடைரக்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், we need to take various decision and choose an alternative path to achieve our goal. இது நம்ம டே டு டே நம்ம லைஃப்லேயே நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து வேலைக்கு போகிறோம், மணி ஏர்ன் பண்ணுறோம். சரியா. அந்த வேலைக்கு போகிற இடத்துல வந்து மணி ப்ராப்பராக வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு கிடைக்கல அப்படின்னா நெக்ஸ்ட்டு சோர்ஸ் ஆல்டர்னேட்டிவ் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த என்டையர் ஸ்டேட்மெண்ட் வந்து சீக்வன்ஸில் எக்ஸிக்யூட் ஆகிற போது வேறு மாதிரி நம்ம டேக் டைவர்ஷன் பண்ணி நம்மளுடைய கோலுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு
simple if statement, second if else statement, third if elif statement. First one simple if statement. இந்த simple if statement தான் simplest decisions making statement அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1 மார்க்கில் வரும். சரியா? ஓகே, இதற்கான டெஃபினிஷன் நான் இங்கே கொடுத்துட்றேன். அப்புறம் இந்த சின்டாக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இதற்கான ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே தனியாக வந்து நாம் ஒரு பார்ட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போது டெஃபினிஷன் அண்டு சின்டாக்ஸ் மாத்திரம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரியா? சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டு எல்லாத்துக்கும் சிம்பிளஸ்ட் டெசிஷன்ஸ் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இதனோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வரக்கூடிய கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து வேலை செய்யும். இன்கேஸ் அந்த என்டையர் கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னா ப்ரோக்ராம்லேருந்து எக்ஸிட் ஆயிரும். அதுதான் வந்து என்னது டெஃபினிஷன். வாட் இஸ் டெஃபினிஷன் ஃபார் சிம்பிள் இஃப்? இஃப் கண்டிஷன் இஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 இஸ் எக்ஸிக்யூட்டட், அதர்வைஸ் எக்ஸிட் ஃப்ரம் ப்ரோக்ராம். சரியா? சின்டாக்ஸ் பாருங்கள். இஃப் அப்படிங்கிறது கீவேர்ட். நெக்ஸ்ட்டு கண்டிஷன்ஸ் வந்து பாஸ் பண்ணுறோம். ஃபைனலாக என்ன கொடுத்துருக்கோம்? டெர்மினேட் பண்ணுறது கோலன், அதாவது கோலன் சைன் யூஸ் பண்ணி டெர்மினேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து நம்ம எழுதிக்கலாம். இதுவே C++ல் பார்த்தோம்னா இந்த இஃப் கண்டிஷனில் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? டெர்மினேட் செய்ய மாட்டோம். பட் பைத்தானில் வந்து இதை செய்வோம். ஸோ அதுக்கு இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் இது தான். நெக்ஸ்ட்டு C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து இந்த இஃப் கண்டிஷன் வந்து கேர்லி பிரேசஸ்குள்ளே வந்து ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து எழுதுவோம். பட் பைத்தானில் அதுக்கு பதிலாக இண்டென்ட் ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ C++ எப்படி கேர்லி பிரேசஸ் முக்கியமோ இங்கே இண்டென்ட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, சின்டாக்ஸ் மறுபடியும் பார்த்துடலாமா? இஃப் கண்டிஷன் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 இஸ் எக்ஸிக்யூட்டட் வந்துருச்சா? உள்ளே வர கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து வேலை செய்யும். இல்லாட்டினா என்ன ஆயிரும்? எக்ஸிட் ஆயிரும். சரியா? நெக்ஸ்ட்டு இஃப் இல் ஸ்டேட்மெண்ட். இஃப் இல் ஸ்டேட்மெண்ட்னா ஆப்ஷன் இருக்கு, இது இல்லாட்டினா அது. சரியா? சரி, இதுக்கான டெஃபினிஷன்ஸ் பார்த்துடலாம். இஃப் கண்டிஷன் இஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 இஸ் எக்ஸிக்யூட்டட், ஆர் இஃப் ஃபால்ஸ் மீன்ஸ் statement block 2 is executed. If condition true means statement block 1 is executed, or else if condition is false statement block 2 is executed. அதாவது நீங்கள் என்ன மைண்டில் வச்சுக்கணும்னா ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப் பார்ட் வந்து வேலை செய்யும். அதுவே இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ் பார்ட் வந்து வேலை செய்யும். அவ்வளோதான். அப்போ ட்ரூனா இஃப் பிளாக்கு, ஃபால்ஸ்னா எல்ஸ் பிளாக். சரியா? சின்டாக்ஸ் பாருங்கள். எப்பவும் போல இஃப் கண்டிஷன் வந்து பாஸ் பண்ணுறோம். இந்த ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 1 வந்து வேலை செய்யும். இந்த கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னா எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துடும். ஓகேவா? அதில் என்ன இருக்குது? ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? அப்போ எப்பவும் போலையே இஃப் கண்டிஷன்ஸ் பார்த்தோம் இல்லையே சின்டாக்ஸு, அது கூட என்ன பார்ட்டு மாதிரி ஆட் பண்ணுறோம்? இந்த எல்ஸ் பார்ட்டு மாத்திரம் ஆட் பண்ணுறோம். எப்படி இஃப் கண்டிஷனுக்கு வந்து கோலன் யூஸ் பண்ணி டெர்மினேட் பண்ணணுமோ அதே மாதிரி எல்ஸுக்கும் டெர்மினேட் பண்ணணும். எப்படி? கோலன் யூஸ் பண்ணி. சரியா? நெக்ஸ்ட்டு இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து அனதர் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். நம்ம ஆல்ரெடி டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டரில் வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர் படித்தோம் இல்லையா? அதே தான். இப்போ கண்டிஷனல் ஆப்ரேட்டர் வந்து என்னது? ஆல்டர்னேட்டிவ் வே ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். 1 மார்க்கில் வரும், ரீகால் பண்ணிக்கங்க. இதுக்கான சின்டாக்ஸ் பார்க்கலாம். வேரியபிள் வந்து அசைன் பண்ணிட்டீங்க. அந்த வேரியபிளுக்குள்ள வந்து ரிசல்ட் எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா என்டையர் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு அதனுடைய ரிசல்ட் இந்த வேரியபிளுக்குள்ள வந்து ஸ்டோர் பண்ணி இதில் இருக்கிற ஆன்சரை வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். சரி, இப்போ ரைட் சைடு என்ன நடக்குது, என்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன் டிக்ளேர் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் எல்ஸ் பார்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு எகெயின் வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறீங்க. இது ப்ரோக்ராமிங் பார்ட்டில் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். பட் இங்கேயும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போது இங்கே ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கீங்க. இந்த வேரியபிள் வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த வேரியபிள் 1 வந்து வேலை செய்யும். இன்கேஸ் இந்த இஃப் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா வேரியபிள் 2 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். உங்களுக்கு ஈஸியாக புரியிருக்காக அதை மட்டும் என்ன பண்ணிட்டேன், ரெட் கலரில் கொடுத்து காமிச்சிருக்கேன். சரியா? இங்கே பார்த்தோம் இல்லையா? எப்படி
if condition is true, statement block 1 is executed. If condition is false means statement block 2 is executed பார்த்தோம் இல்லையா? சேம் அதே தான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா வேரியபிள் 1 வந்து வேலை செய்யும். இன்கேஸ் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் அப்படின்னா வேரியபிள் 2 வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபைனலாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் தான் இங்கே கிடைக்கும். ட்ரூவாக இருந்துச்சுன்னா வேரியபிள் 1 வந்து ரிட்டர்ன் பண்ணும், ஃபால்ஸ் அப்படின்னா வேரியபிள் 2 வந்து ரிட்டர்ன் பண்ணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிளுக்கு. அப்போ இதிலிருந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆன்சரை வந்து கெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நெஸ்டட் இஃப் ஆர் எலிஃப் இஃப் எல் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு சிம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்னங்க அப்படின்னு பார்த்தோம்னா இஃபுக்குள்ளேயே நிறைய இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறதா வந்து என்னது நெஸ்டட் இஃப். அப்போ இதுக்கு டெஃபினிஷன் என்ன சொல்லலாம், இஃப் வித் இன் இஃப் இஸ் கால்ட் அஸ் என் நெஸ்டட் இஃப். சரியா, இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா we can accessing more than one condition at the same time. சரியா, நிறைய ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணிக்கலாம், நாம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அதில் நிறைய கண்டிஷன்ஸ் என்ன பண்ணிக்கலாம் அட்டன் டைமில் வந்து டிக்ளேர் பண்ணி எந்த கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதை நம்ம எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அப்போது வாட் இஸ் நெஸ்டட் இஃப், இஃப் வித்தின் இஃப் இஸ் கால்ட் as a nested if. செகண்ட் பாயிண்ட் என்னது, we can accessing more than one condition at the same time. சரியா, சின்டாக்ஸ் பாருங்கள். எப்பவும் போல் இஃப் கண்டிஷன் கொடுத்துட்டீங்க, இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 வந்து வேலை செய்யும். இன்கேஸ் இந்த கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னா அந்த இஃபுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அனதர் இஃபுக்கு போகுது, அதாவது எல்ஸ் இஃப். அதில் என்ன பார்க்குது, செகண்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 வந்து வேலை செய்யும். இன்கேஸ் இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் அப்படின்னா எங்கே வந்துடும், ஸ்டேட்மெண்ட் பிளாக் என்ன வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். சரியா, எகெயின் பார்த்துடலாம். இஃப் கண்டிஷன் 1, அதாவது இந்த கண்டிஷன் 1 ட்ரூவாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கு. எஸ், ட்ரூவாக இருக்குது அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 வந்து ரிட்டர்ன் பண்ணும். இன்கேஸ் ட்ரூவாக இல்லை அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எலிஃபுக்கு போகும். எலிஃப்னு என்னது, இப்படி இருந்தால், எப்படி கண்டிஷன் 2 நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருப்பீங்க, அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் இந்த கண்டிஷனும் இப்போ சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஃபால்ஸ் அப்படின்னா எங்கே வந்துடும், ஃபைனலாக எல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பிளாக் என்ன வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும். இதுதான் வந்து என்னது நெஸ்டட் இஃப். சரியா, நெக்ஸ்ட்டு இந்த டெஃபினிஷனுக்கான ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே தனியாக நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ரோக்ராமிங் பார்ட்டு வந்து தனியாக ஏன் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக கேர்ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரியா, கோடிங் பார்ட்டில் நம்ம என்ன டாபிக் பார்த்தோமோ அதுக்கான ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நம்ம வந்து இங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் என்ன கான்செப்ட் பார்த்தோம், சீக்வன்ஷியல். ஓகேவா, அப்போ சீக்வன்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நான் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்க்ரீனில் ரிட்டர்ன் பண்ணுறேன். அதே மாதிரி அனதர் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அனதர் ஸ்ட்ரிங் வந்து பாஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு 5 ஸ்ட்ரிங்ஸ் வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். சீக்வன்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னு என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம், சீக்வன்ஸை வரிசையாக 1 by 1 எக்ஸிக்யூட் ஆகிறதா சீக்வன்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இங்கே 5 டைப் ஆஃப் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். சேவ் பண்ணிக்கலாம், F5 கொடுத்து ரன் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு ரன் ஆயிடுச்சா. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருந்தேன், ஹலோ திஸ் இஸ் HK. இங்கே பிரிண்ட் போயிடுச்சா. நெக்ஸ்ட்டு அடுத்த பிரிண்ட்டில் என்ன கொடுத்துருக்கேன், ஃப்ரம் கோயம்புத்தூர், பிரிண்ட் பண்ணிடுச்சா. நெக்ஸ்ட்டு பிரிண்ட்டில் என்ன கொடுத்துருக்கேன், மை சேனல் நேம் இஸ், பிரிண்ட் பண்ணிடுச்சா, மை சேனல் நேம் இஸ். அதே மாதிரி அடுத்தது 2 பாருங்கள், HK சப்மிட் யூடியூப் சேனல், வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராம், ரிட்டர்ன் பண்ணிடுச்சா. அப்போ இதுதான் வந்து என்னது சீக்வன்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஒவ்வொரு லைனாக வந்து ஆர்டர் வைஸில் எக்ஸிக்யூட் பண்ணுது இல்லையா, இதை என்ன சொல்கிறோம், சீக்வன்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்னது, இஃப் ஸ்டேட்மெண்ட்டா, அதாவது சிம்பிள் இஃப். ஓகே, இதான் வந்து என்னது சிம்பிள் இஃபுக்கான ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் என்ன கான்செப்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு நம்பரை வந்து இன்சர்ட் பண்ணுவீங்க, அந்த நம்பர் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓட்டுக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். சரியா, இங்கே பாருங்கள், எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன்.
நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு போட்டு அதாவது இதுக்கு பேர் என்னது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்ன சொல்லி படிச்சிருக்கோம் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டரில் அசைனிங் வேல்யூஸ் டு த வேரியபிள். எப்படி ஃப்ரம் ரைட் ஹேண்ட் சைடு டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் த வேரியபிள். அப்போ ரைட் சைடில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு லெஃப்ட் சைடோட வேரியபிளுக்கு அசைன் ஆகுது. சரியா? இங்கே பாருங்கள் இன்புட்னு சொல்லிட்டு இங்கே கீவேர்டு போட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் டேட்டாஸ் வந்து ரிட்ரீவ் பண்ணுறேன். எதுக்கு சார் இங்கே இன்புட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா யூசர் கூட ரன் டைமில் டேட்டாஸ் வந்து கெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இன்புட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் எப்போ போலேயே ஸ்ட்ரிங் வந்து டைப் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ரிங் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்க்ரீனில் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணணுமோ அதை இங்கே ஸ்ட்ரிங்காக வந்து நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணிவிட்டு ரன் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் டிசைட் பண்ணுவீங்க என்ன மாதிரி ஸ்ட்ரிங்கை வந்து முன்னாடி வரணும் ஸ்க்ரீனில் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அப்போ யூசர் என்ன பண்ணுறாரு இதை படிக்கிறார். என்டர் யுவர் ஏஜ்னு சொல்லிட்டு சொல்லும். அவர் ஒரு நம்பர் கொடுப்பாரு. அந்த கொடுத்த நம்பர் என்ன பண்ணிடு இந்த எக்ஸுக்கு வந்து அசைன் பண்ணிடும். சரியா? சரிங்க சார், பட் அதுக்கு முன்னாடி எதுக்கு இங்கே இன்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். சரியா? இன்கேஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்டர் யுவர் ஏஜ்னு சொன்னதையுமே ஃபார் எக்ஸாம்பிள் 20ன்னு சொல்லிட்டு நம்பர் கொடுக்குறீங்க. அந்த 20ங்க நம்பர் ஸ்ட்ரிங்காக தான் இதுக்கு வரும் பைத்தான் பொறுத்த வரைக்கும். பட் அது என்னவா கன்வெர்ட் பண்ணணும் நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். நம்பராக கன்வெர்ட் பண்ணால் தான் இந்த கண்டிஷன் கூட நம்ம என்ன பண்ண முடியும் செக் பண்ண முடியும். ஸோ அந்த என்டையர் ஸ்ட்ரிங்கை நான் என்னவா கன்வெர்ட் பண்ணுறேன் ஹோல் வேல்யூஸாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஆகையினால இங்கே என்னென்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் இன்ட்டுன்னு சொல்லிட்டு டேட்டா டைப் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். சரியா? சரி, இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி ரன் பண்ணதுமே இதுதான் உங்களுக்கு அவுட்புட்டாக வந்து நிற்கும். என்டர் யுவர் ஏஜ் வந்துருச்சா? நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க என்டர் யுவர் ஏஜ்னு ஸ்க்ரீனில் வர மாதிரி. ஸோ அதை திங் ரிட்டர்ன் பண்ணிக்குது என்டர் யுவர் ஏஜ்னு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி உட்காந்துட்டு பார்க்குறீங்க என்டர் யுவர் ஏஜ்னு சொல்கிற போது நீங்கள் ஒரு ஏஜ் வந்து டைப் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் 25ன்னு சொல்லிவிட்டு ஒரு நம்பர் வந்து பாஸ் பண்ணுறேன். இப்போ கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்குது யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். எப்படி வந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள் கண்டிஷன்ஸ் வாங்க. நீங்கள் கொடுத்து இந்த 25 அப்படிங்கிற நம்பரு எதுக்குள்ளே அசைன் ஆயிடுச்சு எக்ஸுக்குள்ளே. நெக்ஸ்ட்டு கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இஃப் இப்படி இருந்தால் எந்த மாதிரி எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18. அப்போ எக்ஸ்குள்ளே என்ன இருக்குது இந்த 25, அதாவது யூசர் கொடுத்த 25. அப்போ 25 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18. கண்டிஷன் என்னது ட்ரூவா? 18 விட கிரேட்டர் தெனாக இருக்கணும் ஆர் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கண்டிஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? 25 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18. இந்த 18 விட இந்த 25 வந்து கிரேட்டர் தென். இப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஆனதுமே ட்ரூ பார்ட்டில் என்ன இருக்குது யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். இதை வந்து ஸ்க்ரீனில் ரிட்டர்ன் பண்ணிருச்சு. சரியா? நெக்ஸ்ட்டு இஃப் எல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் மெத்தட். ஒன்றா இப்படி இருக்கணும் இல்லாட்டினா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட்டிவ் மெத்தடை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, வாங்க ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். எப்பவும் போல வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து இந்த வேரியபிள்குள்ளே வந்து ஸ்டோர் ஆகும். சரியா? இது ப்ரீவியஸாக வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். சரியா? இது மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறது இல்லை. இது டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ரன் ஆயிடுச்சு. சரி, இங்கே என்ன காமிக்குது என்டர் எனி நம்பர். சரி, எப்படி வந்துச்சு நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க என்டர் எனி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இங்கே பாஸ் பண்ணியிருக்கீங்க. அது இதை ஸ்க்ரீனில் காமிக்குது. இப்போ யூஸரை வந்து நம்பர் வந்து டைப் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் 25 கொடுக்குறாரா? நெக்ஸ்ட்டு என்டர் கொடுக்குறாரு. என்ன ரிட்டர்ன் பண்ணுது 25 இஸ் an odd நம்பர். இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்போ போல இந்த கண்டிஷன் வருது a modulo 2 ஈக்குவல் டு 0. அப்போ இந்த ஏக்குள்ளே என்ன வேல்யூ அசைன் ஆகிருந்துச்சு யூசர் கொடுத்த 25. அந்த 25ஐ 2ஆல் டிவிசபிள் பண்ணுது. டிவிசபிள் பண்ணிவிட்டு ரிமைண்டர் வேல்யூ வந்து 0 வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுது. அப்போ 25 டிவிசபிள் 2 என்ன ஆயிடுச்சு 12 2s are 24. ரிமைண்டர் இஸ் 1. அப்போ கண்டிஷன் என்ன ஆயிடுச்சு ஃபால்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃபால்ஸ் ஆனதுமாவே எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துருமா? ஃபால்ஸ் அப்படின்னு என்ன எக்ஸிக்யூட் ஆகுன்னு சொன்னேன் இந்த எல்ஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்.
இந்த எல்ஸில் என்ன கொடுத்துருக்கீங்க, ஏ வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு அது கூட என்ன ஸ்ட்ரிங்கு வரணும், இஸ் an odd நம்பர்ன்ட்டு வரணும். அப்படி தானே வந்திருக்குது. நீங்கள் கொடுத்த 25 பிரிண்ட் பண்ணிவிட்டு அது கூட இஸ் an odd நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. இதுவே கண்டிஷன் ட்ரூ பண்ணி பார்க்கலாமா? ஓகே, இப்போ அனதர் நம்பர்ஸ் வந்து கொடுக்குறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 50 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ 50 இஸ் an ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. எப்படின்னு பார்த்துடலாமா? நீங்கள் கொடுத்த 50 அப்படிங்கிற நம்பரு இந்த ஏக்குள்ளே அசைன் ஆயிடுச்சு. கண்டிஷன்ஸ்குள்ளே போகுது. 50 divisible 2 ஈக்குவல் டு 0. அதாவது 50வை 2ஆல் டிவிசபிள் பண்ணுனா ரிமைண்டர் வேல்யூ 0 வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. எஸ், 25 2s are 50. அப்போ என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு ரிமைண்டர் வேல்யூ 0வா? இப்போ கண்டிஷன் ட்ரூவா? ட்ரூன்னா இஃப் பார்ட் வந்து வேலை செய்யுன்னு சொன்னால் அதில் என்ன இருக்குது, ஏங்கிற வேல்யூ பிரிண்ட் பண்ணிவிட்டு ஈஸ் an ஈவன் நம்பர்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க. அதுதான் இங்கே அவுட்புட்டாக கொடுத்துருக்கு. நீங்கள் கொடுத்த 50 வந்து இங்கே டைப் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு இஸ் an ஈவன் நம்பருங்கிறது வந்து சேர்த்து இங்கே பிரிண்ட் பண்ணிடுச்சு. இதான் வந்து என்னது if else ஸ்டேட்மெண்ட்னுடைய கான்செப்ட். சரியா? அடுத்தது போகலாம். நெஸ்டட் இஃப். வாட் இஸ் நெஸ்டட் இஃப்? we can accessing more than one condition at the same time. புரிஞ்சா? சரி, இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், மார்க்ஸினுடைய டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். எவ்வளோ மார்க் வாங்கினா என்ன கிரேடுன்னு சொல்லிட்டு இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு புரிகிறதுக்காக. சரியா? இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 2 மார்க்கு வந்து இன்ஸ்லைஸ் பண்ணுவேன். அந்த மார்க்கை வந்து என்ன பண்ணுது, ப்ளஸ் பண்ணி 2ஆல் டிவிசபிள் பண்ணி ஏவரேஜ் கண்டுபிடிக்குது. அந்த ஏவரேஜ் பண்ண மார்க்கை வந்து இந்த கிரேடு கூட கம்பேர் பண்ணிவிட்டு என்ன கிரேடுன்னு சொல்லிட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் கான்செப்ட். சரியா? இப்போ M1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு, அதாவது மார்க் 1 அப்படிங்கிறது யூசர் கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மார்க் வந்து இந்த M1ல் வந்து ஸ்டோர் பண்ணிடுச்சு. அதே மாதிரி செகண்ட் மார்க் கொடுப்பார் இல்லையா, அதை வந்து இந்த M2வில் வந்து ஸ்டோர் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஏவரேஜ்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே இந்த 2 நம்பரை ப்ளஸ் பண்ணி டிவிசபிள் 2ஆல் வரக்கூடிய ஏவரேஜ் வேல்யூ வந்து இந்த ஏபிஜி அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஏபிஜியில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை இந்த கண்டிஷன்ஸ் கூட சாட்டிஸ்ஃபை பண்ணி என்ன கிரேடு வருதோ நான் அதை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். சரியா? ரன் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, இந்த மாதிரி அவுட்புட் ஸ்க்ரீனில் வருது. என்டர் மார்க் இன் ஃபஸ்ட் சப்ஜெக்ட். இங்கே என்ன கொடுத்துருக்குன்னா அது இங்கே வரும். நான் என்ன பண்ணுறேன், 50 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஒரு என்டர் கொடுக்கேன். இப்போ என்ன கேட்குது, செகண்ட் சப்ஜெக்டினுடைய மார்க் கேட்குது. இதுக்கும் 15 கொடுத்தாச்சு. இப்போ கிரேடு டின்னு சொல்லிட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்குது. இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் கொடுத்த 50 அப்படிங்கிற மார்க் 1 வந்து M1ல் ஸ்டோர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 15 கொடுத்தீங்க இல்லையா, அது M2வில் வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. இந்த ரெண்டையும் வந்து ப்ளஸ் பண்ணுது. இங்கே வரிங்க பண்ணுது இல்லையா, M1 + M2. இப்போ என்ன ஆச்சு, 50 + 50 100 டிவிசபிள் 2. என்ன ஆச்சு, 100 divisible 2 is what? 50 2s are 100. அப்போ எனக்கு ஏவரேஜில் என்ன வேல்யூ அசைன் ஆகுது, 50 அப்படிங்கிற வேல்யூ வந்து அசைன் ஆகுது. இப்போது கண்டிஷன் போகுது. இஃப் எப்படி இருந்தால் கிரேட்டர் than or equal to 80 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. உங்களுக்கு கிடைச்ச இந்த ஏவரேஜ் வேல்யூ கிரேட்டர் than or equal to 80 அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுது. நோ, அப்போ கிரேடியே போகாது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கண்டிஷனில் போய் பார்க்க இந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுது. எப்படி, கிரேட்டர் than or equal to 70 இருக்குதா இல்லை லெஸ் தென் 80 இருக்குதா? நோ, அப்போ இதுவும் போகாது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு போய் செக் பண்ணுது, இதுவும் போகாது. நெக்ஸ்ட்டு கண்டிஷன் போகுது, இதை போய் செக் பண்ணுது, கிரேட்டர் than or equal to 50. நம்மளுக்கு கிடைச்சது என்னது, 50. அப்போ இந்த கண்டிஷன் வந்து என்ன ஆச்சு, சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆனதுமே இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது, கிரேடு டி, அதை வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணிருச்சு. சரியா? இதுவே ஃபால்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ யூசர் என்ன பண்ணுறாரு, 20ன்னு ஒரு மார்க்ஸ் கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு மார்க். செகண்ட் மார்க்கு எகெயின் 20ன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. கிரேடு ஈன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. எப்படி பார்த்துடலாமா? நீங்கள் கொடுத்த 20 வந்து ஃபஸ்ட்டு மார்க்கு அப்படின்னு வச்சுக்கலாமா, செகண்டாக கொடுத்த 20 வந்து மார்க் 2ன்னு வச்சுக்கலாமா. எப்போ போல இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிடுச்சு. M1 + M2 is what? 40. 40 divisible 2. அப்போ என்ன ஆயிடுச்சு, 20 2s are 40. அப்போது
நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குது 20 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. அது ஆவரேஜில் வந்து அசைன் பண்ணிருச்சு. இதை இஃப் கண்டிஷன் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டே வருது. இந்த மாதிரி 80யா நோ, கிரேட்டர் than or equal to 70யா நோ, 60யா நோ, 50யா நோ. இப்போ எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை. எதுவுமே ஆகலைன்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய எல்ஸ் பார்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எக்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுன்னு சொன்னோன்னா அங்கே ஸ்டேட்மெண்ட் எக்ஸில் நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன் கிரேடு இ. அதை தான் என்ன பண்ணியிருக்கு இங்கே கிரேடு இன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. சரியா? இதுதான் வந்து என்னது நெஸ்டட் இஃப் கான்செப்ட். நெஸ்டட் இஃப் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கிறோமா? நம்ம சொன்னோம் இல்லையா, we can accessing more than one condition at the same time. பார்த்துட்டுமா? ஓகே, நெக்ஸ்ட்டு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பார்த்துடலாம். இஃப் எல்ஸ் பார்க்குற போதே நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். பட் ரெண்டே ஒரே டைமில் பார்த்தா கன்ஃபியூஸ் ஆயிருன்னு சொல்லிட்டு நெஸ்டட் இஃப் பார்த்துட்டு நம்ம இப்போ இதை பார்க்குறோம். சரியா? ஓகே, இதில் எப்பவும் போல ஏங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டேன். நீங்கள் ஒரு நம்பர் வந்து கொடுப்பீங்க, அந்த நம்பர் வந்து ஏக்கு அசைன் ஆயிரும். சரியா? அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எல்ஸ் கண்டிஷனில் யூஸ் பண்ணி தனித்தனி ரிண்டல் ஸ்பேஸ் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். பட் இதில் அப்படி கொடுக்கல, டைரெக்டாக என்ன பண்ணிட்டோம் ஒரே லைனில் வந்து டைப் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன கண்டிஷன்ஸ் பார்த்தோம், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். அப்போ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் இப்படி தான் கொடுப்போம். சின்டாக்ஸ் பார்த்தோமா, எப்படி வேரியபிள் நேமு, அதாவது இங்கே அசைன் ஆகக்கூடிய வேரியபிள் நேமு, வேரியபிள் 1 இஃப்பு கண்டிஷனு எல்ஸு வேரியபிள் 2. ஞாபகம் வந்துருச்சா? சரி, இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ரன் பண்ணிடலாம். சரி, இப்போ பாருங்கள், என்டர் எனி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. என்டர் எனி நம்பர்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 35 கொடுக்குறேன். சரியா? 35 இஸ் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? என்டர் எனி நம்பர் இங்கே ஸ்க்ரீனில் ரிட்டன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கீங்க, அதுதான் சொல்லியிருக்கு. நீங்கள் கொடுத்து 35 வந்து எங்கே அசைன் ஆயிடுச்சு, ஏக்கு அசைன் ஆயிடுச்சு. இப்போது இந்த ரைட் சைடு வாங்க. சரியா? ஏன் லெஃப்ட் சைடு போகக்கூடாதுன்னு இங்கே வேரியபிள் தான் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். இப்போ ரைட் சைடு தான் கண்டிஷன் இருக்குது, இங்கே அசைன் ஆகிற வேல்யூ தான் இந்த வேரியபிளுக்கே போகுது. சரியா? இப்போ இங்கே பாருங்கள், கண்டிஷன் என்ன கொடுத்துக்குது, இஃப் ஏ மாடுலோ 2 ஈக்குவல் டு 0. அதாவது ஏ வேல்யூவை 2ஆல் வகுத்திங்கன்னா ரிமைண்டர் வேல்யூ வந்து 0 வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கீங்க. இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன், 35 கொடுத்துருக்கேன். இதை டிவிசிபிள் பண்ண 0 வருதா? வரல. ஏன் அப்படின்னா ரிமைண்டர் வேல்யூ எனக்கு 1 வருது. அப்போ ரிமைண்டர் வேல்யூ 1 வந்தால் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை தானே? ஆகலைன்னு என்ன ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கேன், வேரியபிள் 2 வந்து எக்ஸிக்யூட் ஆகுமா? வேரியபிள் 2ல் என்ன இருக்குது, இந்த ஆட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அதையும் இங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்குது. சரியா? இதை ட்ரூ பண்ணி பார்க்கலாமா? ஓகே, எகெயின் நம்பர் கேட்குது, என்டர் எனி நம்பர்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 10 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். 10 இஸ் ஈவன். எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துடலாமா? எப்போ போல கண்டிஷன்ஸ் போகுது. 10 divisible 2 equal to 0வா? எஸ். 5 2s are 10, ரிமைண்டர் இஸ் 0. கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. அப்போ ட்ரூன்னு எந்த பார்ட்டு வேலை செய்யணும்னு சொன்னேன், வேரியபிள் 1. வேரியபிள் பார்ட்டு 1ல் என்ன இருக்குது, ஈவன், அதையும் ரிட்டர்ன் பண்ணிக்குது. சரியா? இதுதான் வந்து என்னது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் என்னென்ன கான்செப்ட்லாம் டிஸ்கஸ் பண்ணோன்னு ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நாம் இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்தோம். அதில் ஸ்டேட்மெண்ட்டுனா என்னது, அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, அந்த எக்ஸிக்யூட் ஆகிற ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படியெல்லாம் ரீடைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதில் என்னென்ன கான்செப்ட் கவர் ஆகிருந்துச்சு, ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட், நெக்ஸ்ட்டு இட்ரேஷன் ஆர் லூப்பிங் கான்செப்ட் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னு என்னென்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அதில் எவ்வளோ டைப்ஸ் பார்த்தோம், 3 டைப்ஸு. என்னென்னது, சீக்வன்சியல், ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட், இட்ரேட்டிவ் ஆர் லூப்பிங். ஃபஸ்ட்டு நாம் என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா சீக்வன்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சீக்வன்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்னது, ஆர்டர் வைஸில் ஒவ்வொரு லைனாக எக்ஸிக்யூட் ஆகிறதா வந்து என்னது சீக்வன்ஷியல் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். நம்ம எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை வந்து டேக் டைவர்ஷன் பண்ணோம், நெக்ஸ்ட்டு டெசிஷன்ஸ் மேக்கிங் பண்ணுற மாதிரி பண்ணோம். எப்படி, இப்படி இருந்தால் ஒரு பார்ட்டு, இப்படி இல்லைன்னா அனதர் பார்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எவ்வளோ டைப்ஸ் இருந்துச்சு, 3 டைப்ஸு. அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து என்னது சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டு, செகண்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு, தேர்டு இஃப் எலிஃப் ஸ்டேட்மெண்ட். சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்னது, இதுதான் வந்து என்னது சிம்பிளஸ்ட் டெசிஷன்ஸ் மேக்கிங்னு சொல்கிறாங்க. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து வேலை செய்யும், இல்லைன்னா எக்ஸிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து என்னது இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு
டெசிஷன்ஸ் மேக்கிங் அப்படின்னு பார்த்தோம். என்னது, ட்ரூவாக இருந்தால் ஒரு பார்ட்டு வேலை செய்யும், ஃபால்ஸாக இருந்தால் அனதர் பார்ட்டு வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா. சரி, நெக்ஸ்ட்டு நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். நெஸ்டட் இஃப்னு என்னது, இஃபுக்குள்ளேயே இன்னொரு இஃப் இருக்கிறதா வந்து என்னது நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டு. இதில் என்ன பண்ணிக்கலாம்னா மோர் தென் ஒன் கண்டிஷன் வந்து அட்டன் டைமில் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி இஃபில்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் என்ன பார்த்தோம், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தோம். அதில் என்ன பார்த்தோம், நம்ம கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் வேரியபிள் பார்ட் 1 வந்து வேலை செய்யும், கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னு வேரியபிள் 2 பார்ட் வந்து வேலை செய்யும்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எல்லாமே சாம்பிள் ப்ரோக்ராமோட நம்ம என்ன பண்ணோம், ப்ரோக்ராம் வந்து எழுதி எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் லூப்பிங் கான்செப்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.